இப்ப உள்ள அவசரமான காலத்துல நம்ம எல்லாருமே காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறத மிஸ் பண்றோம். சில பேரு பெருமைக்காகவே இந்த பிரேக்ஃபாஸ்ட ஸ்கிப் பண்றாங்க. ஆனா பிரேக்ஃபாஸ்ட ஸ்கிப் பண்றதாலையும் இரவு சாப்பாடை நம்ம ஸ்கிப் பண்றதாலையும் எவ்வளவு பெரிய கொடுமையான ஒரு நோய் காத்துட்டு இருக்கு தெரியுமா? அதுக்கு பேருதான் அல்சர். பொதுவா காலை உணவையும் இரவு உணவையும் இல்ல நேரத்துக்கு சாப்பிடுறத தவிர்க்கிறதுனால அல்சர் ஏற்படுது. அல்சரை சாதாரண நோய் அப்படின்னு பல பேர் நினைப்பாங்க. ஆனா அல்சர்னால உயிர் போற அளவுக்கெல்லாம் பாதிப்பு உண்டாக்கும் அப்படிங்கறத பல பேர் ரியலைஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. சரி, நமக்கு வந்திருக்கிறது அல்சர் தானா அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது? தொண்டையில தொடங்கி இரைப்பை வரைக்கும் உணவு போறதுக்கு உதவி செய்யற உணவு குழாய், இரைப்பை, முன் சிறுகுடல், இதுல ஏற்படுற புண்கள் பொதுவா பெப்டிக் அல்சர் அப்படின்னு சொல்றாங்க. இரைப்பையில புண் ஏற்பட்டா கேஸ்ட்ரிக் அல்சர் அப்படின்னும், முன் சிறுகுடல்ல புண் ஏற்பட்டா டியோனல் அல்சர் அப்படின்னு சொல்றாங்க. இரைப்பையில உணவு செரிக்கிறதுக்காக சுரக்கப்படுற ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் பெப்சின் அப்படின்னு சொல்லப்படுற என்சைமும் சில காரணங்களால அதிகமா சுரக்கும் போது இரைப்பை, முன் சிறுகுடல்ல மியூக்கஸ்னு சொல்லப்படுற படலம் ஒண்ணு அழற்சியுற்று வீங்கி சிதைவடையும். இத கேஸ்ட்ரிட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இத காலகாலத்துல நம்ம கவனிக்காம விடுறதுனாலதான் அல்சர் ஏற்படுது. இந்த நோயுடைய முதல் அறிகுறியே நெஞ்சு பகுதியில எரிச்சல் வர்றதுதான். அடிக்கடி புளித்த ஏப்பம் வர்றது, பசி இல்லாம போறது, குறைந்த அளவு சாப்பாடே சாப்பிட வைக்கிறது, வயிற்றுல அடிக்கடி வலி ஏற்படுறது, குறிப்பா இரைப்பை காலியா இருக்கிற நள்ளிரவு நேரங்கள்லயும் விடியல் காலையிலயும் மேற்புற வயிற்றுல அடிக்கடி வலி வரும். அதிகமா சாப்பிட்டாலும் வலி வரும், குறைவா சாப்பிட்டாலும் வலி வரும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு அல்சர் இருக்குன்னு அர்த்தம். அல்சரை ஆரம்ப காலத்திலேயே கவனிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா இதை முற்றிலுமா குணப்படுத்தலாம். இயற்கை வழியிலேயே குணப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சா அதிகமான தேங்காய் பால், மணத்தக்காளி கீரை, குளிர்ச்சி நிறைந்த கீரை வகைகள், அதிகமான பழ ஜூஸ், இதெல்லாம் ரெகுலரா எடுத்துக்கிட்டாலே அல்சர் குணமாயிடும். அதையும் மீறி டாக்டர் கிட்ட போகணும் அப்படின்னா கண்டிப்பா டாக்டர்ஸ் கிட்டையும் போகலாம். அல்சரை ஆரம்பத்திலே பார்த்தோம்னா இதை முற்றிலுமா குணப்படுத்த முடியும். சிலர் இத சுத்தமா கவனிக்காம விட்டு கடைசி ஸ்டேஜ்ல டாக்டரை போய் சந்திச்சாதான் அவங்களுக்கு பல சிக்கல்கள் காத்துட்டு இருக்கும்.